எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பொலாரிட்டி டெஸ்டர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பேட்ரி, அப்புறம் ஏதாவது சர்க்கியூட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு வந்து பொலாரிட்டி வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக தெரியலை அப்படின்னா நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 எல்இடி எடுத்திருக்கோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். இதை வச்சு எப்படி நம்ம அந்த சர்க்யூட் மேக் பண்ணி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்இடி அதோட சிம்பிள் என்ன, அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறத பார்த்துடலாம். இப்போ எல்இடியோட சிம்பிள் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கேத்தோடு, இது வந்து ஆனோடு. இப்போ கேத்தோடு அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ் பாயிண்ட்டு, ஆனோடு அப்படின்னு சொல்கிறது பாசிட்டிவ். இப்போ எல்இடி அப்படின்னு சொல்கிறது ஒரு டயோடு தான். அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் வந்து கனெக்ட் பண்ணோம், ஆப்போசிட்டில் வந்து கரண்ட் கனெக்ட் பண்ணாது. இது யூனிபோலார் ஜங்ஷன், பைபோலார் ஜங்ஷன் கிடையாது. ரெண்டு பக்கம் வந்து கரண்ட்டை வந்து கடத்தாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எல்இடி ஆக்சுவலாக நம்ம எல்இடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எல்இடியில் வந்து ஒரு லெக்கு வந்து சின்னதாக இருக்கும், ஒரு லெக்கு பாருங்கள் பெருசாக இருக்கும். அப்போ இதில் எப்படி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சின்னதாக உள்ள லெக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் லெக்கு, இதே இதில் பெருசாக இருக்கிறது பாருங்கள் அது வந்து பாசிட்டிவ். ஓகே, இதை வாங்கின உடனே நம்ம வந்து பார்த்துடலாம். சில இடங்களில் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், இல்லை பார்க்குறதுக்கு முன்னாடி கட் பண்ணியிருப்போம் அதோட லெக் நீளமாக இருக்குன்ட்டு. அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உள்ள அந்த பல்புக்குள்ளே போய் பாருங்க, உள்ளே இருக்க அந்த சின்னதாக ஒரு பிளேட் இருக்கும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து நெகட்டிவ், சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்ள வந்து அது வந்து பாசிட்டிவ். இவ்வளவு தான். இதை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சர்க்யூட் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த சர்க்யூட்டில் வந்து ஒரு பேட்டரி, இந்த மாதிரி ஒரு பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியில் வந்து எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? இப்போ அந்த பேட்டரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து செக் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஒரு 2 எல்இடி எடுத்திருக்கோம், ஒரு ரெட் கலர் எல்இடி, ஒரு கிரீன் கலர் எல்இடி எடுத்திருக்கோம். எல்இடியை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். அதாவது அந்த எல்இடியை வந்து மாற்றி வைக்கணும். 2 எல்இடியும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறத ரெண்டுக்குமே வந்து மாற்றி மாற்றி வச்சு நம்ம அந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணிடணும். அடுத்து ஒரு 1K கிலோ ஓம் உள்ள ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடுறோம். இதில் பாருங்கள், நம்ம வந்து மல்டிமீட்டரில் வந்து யூஸ் பண்ண வயர் இருக்கும் இது போல். அதாவது பழைய மல்டிமீட்டரில் யூஸ் பண்ண வயர் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கம் வந்து நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோம்னா அடுத்து ஒரு டெர்மினல் இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சிடறோம். கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம பேட்டரியில் வந்து இந்த 2 டெர்மினலையும் வந்து நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பார்க்குற டைமிங்கில் நமக்கு வந்து எந்த எல்இடி எரியுது, எது கரெக்டான பொசிஷன் அப்படின்னு சொல்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படின்னா இந்த இதில் பாருங்க, அதாவது வந்து 2 எல்இடிக்கும் இந்த எல்இடிக்கு வந்து எப்போ வந்து இந்த பக்கம் பாசிட்டிவ் வருதோ அப்போதான் இந்த எல்இடி வந்து லைட் எரியும். அப்போ பாருங்க, பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெட் கலர் இங்கே தான் வச்சிருக்கோம். இதை எப்போ நம்ம பாசிட்டிவ்ல வைக்கிறோமோ அப்போதான் இந்த எல்இடி எரியும், அதாவது ரெட் கலரு. இந்த பக்கம் இருக்கிற எல்இடி பாருங்க, எப்போ இது பாசிட்டிவா வருதோ அப்போதான் வந்து இது லைட் எரியும். அப்போ நம்ம வந்து இது ரிவர்ஸ்ல மாற்றி வச்சாதான் இந்த எல்இடி வந்து எரியும். இது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பேட்டரியில் வச்சு செக் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணுறப்ப பாருங்க, இதை வந்து நம்ம நெகட்டிவ்ல வச்சிருக்கிறோம், இதை வந்து பாசிட்டிவ்ல வச்சுட்டோம். அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த எல்இடிக்கு வந்து பாருங்க பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் கிடைச்சிருச்சு, இதோட நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த எல்இடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொலாரிட்டி வந்து கரெக்டாக இருக்குது, ஏன்னா நம்ம பாசிட்டிவ் அப்படின்றது பாசிட்டிவ் டெர்மினல்லே வச்சுட்டோம். இப்போ ஒரு அடுத்த ஒரு எல்இடி இருக்குது, அந்த எல்இடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாசிட்டிவ் கிடைக்க வேண்டிய இடத்துல நெகட்டிவ் வருது, நெகட்டிவ் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வயரை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வயரை நம்ம மாற்றி வைப்போம். அதாவது இந்த பக்கம் வந்து நம்ம ரெட்டு வைக்கிறோம், இந்த பக்கம் வந்து நம்ம பிளாக் மாற்றி வச்சுட்டோம். ஏன்னா இங்கே பாருங்கள், பாசிட்டிவில் வந்து பிளாக் வைக்கிறோம், நெகட்டிவில் வந்து ரெட்டு வைக்கிறோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள்,
இந்த எல்இடி எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன ஆச்சு, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். ரெட் கலர் வந்து எரிஞ்சது அப்படின்னு சொன்னா பொலாரிட்டி கரெக்டா இருக்கு. இப்போ கிரீன் லைட் வந்தது அப்படின்னா ரிவர்ஸ் பொலாரிட்டியில வச்சிருக்கோம் அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த எல்இடிக்கு வந்து பாசிட்டிவ்க்கு வந்து கரெக்டா பாசிட்டிவ் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினலுக்கு நெகட்டிவ் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த எல்இடிக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கிடைக்க வேண்டிய இடத்துல நெகட்டிவும், நெகட்டிவ் கிடைக்க வேண்டிய இடத்துல பாசிட்டிவும் கிடைக்குது. அதனால ரிவர்ஸ் போலாரிட்டி அப்படின்றதுனால இந்த எல்இடி வந்து எரியல. இது மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பேட்டரியில செக் பண்ணிக்கலாம். இதை ஏதாவது ஒரு சர்க்கியூட்ஸ் இந்த மாதிரி இடங்களையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது பார்க்கத்தான் ரொம்ப பெருசா தெரியுற மாதிரி இருக்கும். நம்ம பழைய டெஸ்டர்லாம் இருக்குல்ல, யூஸ் பண்ண டெஸ்டர், அதுல இந்த சர்க்கியூட் வந்து 2 எல்இடி தான். அந்த டெஸ்டர் வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க வெளியில எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள மேக் பண்ணி நீங்க உள்ள வச்சுட்டு ஒரு டெர்மினலை வந்து டச் பண்ற மாதிரியும் அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து வெளியில வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 டெர்மினலையும் நம்ம வந்து டச் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளா செக் பண்ணிக்கலாம். பழைய டெஸ்டரே இதுக்கு போதுமானது. இந்த சர்க்கியூட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு இதை செய்யலாம், நம்ம காலேஜுக்கு இதை செய்யலாம். நான் அடுத்து வர வீடியோவில் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.